பார்த்தல்ல ஓம் சாங் நீல என்னாச்சு பார்த்தல்ல. இந்த 24 ஜனவரி 1லேருந்து ஜூன் 12 வரை 492 கொலைகள். சட்டம் ஒழுங்கு விடுங்க, ஒரு ஆட்சி நிர்வாகம்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நம்மளை எல்லாரும் வாட்ச் பண்ணுறாங்கன்னு முதல்வர் அவர்கள் அமைச்சர்கள் சொல்ல தெரிந்த முதல்வருக்கு மக்களையும் மக்கள் தலைவர்களையும் வாட்ச் பண்ணணும் கண்காணிக்கின்ற எண்ணம் இல்லையா சார்? நடந்து முடிந்த பிறகு இந்த கிரைம் இப்படி தான் நடந்தது அப்படின்னு ஃப்ரேம் பண்ணுறதுல என்ன இருக்கு? அந்த கிரைம் நடக்காமல் இருக்கிறது தானே உங்கள் வேலை. குறுகிய நேரத்துக்குள்ள உங்களெல்லாம் கைது பண்ணியிருக்கோன்ற மாதிரி சார் அவங்க சரண்டர்லாம் ஆனாங்க. என்ன சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் புகார் கொடுத்துட்டு திரும்பி அதே ஊரில் தானே போயிருக்கோம். டெய்லியுமா நாங்கள் உங்களுக்கு கூட இருக்க முடியும்? போலீஸே பேசுகிறாங்க அப்படின்னு போலீஸே பேசும். உங்களுக்கான பாதுகாப்பெல்லாம் காவல்துறையிலிருந்து வழங்கப்படுறதா எப்படி? இல்லைங்க, நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை சொன்ன வச்சுங்க சார், கொஞ்ச நாள் வீட்டுக்கு வராங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களை கவனமாக இருக்கு சொல்கிறோம். பொதுவாக இந்த மாதிரி இயக்க தலைவர்கள் செஞ்சாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துச்சு. ஓ, அது என்ன விஷயம்னு பார்த்து அதை செய்யறதுக்கு தான் நீ உன் கையில் இருப்பதை நான் எடுப்பதற்கு நீ அலோவ் பண்ணுவியா? நீ அலோவ் பண்ணினா எனக்கு உன்னோட பாதுகாப்பு தேவையில்லை, என்னுடைய பாதுகாப்பை நான் உறுதி செஞ்சுக்குவேன். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கங்க. வணக்கம். ஆனால் இன்றைய பேசு பொருள் அப்படின்னா இன்னைக்கு பரபரப்பாக இருக்கிறது ஊடகங்களில், காவல்துறை வட்டாரங்களில் பெரிய விஷயம். ஒரு தலைவர், ஒரு கட்சியினுடைய, தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? இல்லை, முதல்ல சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எழுந்து வாடும் அவர் குடும்பத்தாருக்கும் பிஎஸ்பி கட்சியினருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள பட்டியல் சமூக மக்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. என்னென்னா, நீங்கள் இப்போ ஒரு புள்ளி விவரம் நீங்கள் அண்மையில் பார்த்துருப்பீங்க. ஜனவரி 1, அதாவது 2024, இந்த 24 ஜனவரி 1லேருந்து ஜூன் 12 வரை 492 கொலைகள் தமிழகத்தில் மட்டும். அப்படின்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 6 மாதங்களில் 492. இப்போ இன்றைக்கி கணக்கு பண்ணோம்னா இது இதுலேருந்து ஒரு 10-20 கூடியிருக்கும். ஆக மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 500-550 கொலைகள் ஜனவரியிலேருந்து நடந்திருக்கு. அப்போது இந்த கொலைகள் இவ்வளவு நடக்குதுன்னா இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருக்கா? சட்டம் ஒழுங்கு விடுங்க, ஒரு ஆட்சி நிர்வாகம்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நீங்கள் சாதி வெறி இல்லை சாதி சண்டை, சாதிய மோதல்கள், இதில் மக்கள் கொல்லப்படுகிறார்கள், சண்டை வருது, படுகொலை நடப்படுது, கேஸ்ட் அட்ராசிட்டி நடக்குது. ஆனால் சென்னை, தமிழகத்தின் தலைமையகம் சென்னையில் இருக்கிற ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் அதாவது வெட்ட வெளிச்சத்தில் கொல்லப்படுகிறான்ற மாதிரி ஒரு 7 மணி வாக்கில் ஒரு இதயத்தின் மையப்பகுதியாக இருக்கிற பெரம்பூர் பகுதியில் அவர் வீட்டு கீழே வச்சு அவரை கொன்னாலும் ஒன்றும் பெருசாக நடந்துடாது என்ற எண்ணம் வருகிறதுன்னா அதற்கு காரணம் யார்? ஆட்சியாளர்கள் தான். நிச்சயமாக இது இவங்களோட தப்பு தானே. ஏங்க, இப்போ இன்னைக்கு சில குறிப்பிட்ட சில பேரை சொல்லி அந்த ரவுடி இந்த ரவுடின்றாங்களா? ரவுடிகளை கண்காணிப்பதற்கு இங்கே ஒரு தனி விங்கு வச்சுருக்கீங்கள, அவங்களோட வேலை என்ன? அவங்களோட ஆக்டிவிட்டீஸை கண்காணிக்கிறது தானே அவங்க வேலை. ஆக்டிவிட்டீஸை கண்காணிக்கிறதுனா இவர் மத்தியானம் நம்ம தலப்பாக்கட்டியில் பிரியாணி சாப்பிட்டாரு, நைட்டு அஞ்சப்பரில் சாப்பிட்டாரு அப்படின்னு நோட் போடுறதா? அவரோட ஆக்டிவிட்டீஸ், இவர் என்ன மோட்டிவ் இருக்கார், யாரை பார்க்குறாரு, அடுத்து என்ன நடக்க போகுது, இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க, இதை சொல்லுவது தானே உளவுத்துறை. இதை சொல்லுவதோடு மட்டுமல்ல, உளவுத்துறையின் வேலை என்ன? இந்த மாதிரியான நடக்க போது இதுக்கு இதை செஞ்சால் இது தவிர்க்கப்படும், இதுக்கு இதை செஞ்சால் இது தடைப்படும் அப்படின்னு அதை நிறுத்துவது தான் உளவுத்துறையின் வேலை. அப்போ இத்தனை விங்கி வச்சுருங்க, ரவுடி ஒழிப்பு பிரிவுன்றீங்க, தலைவர்களோட ஆக்டிவிட்டீஸை பாதுகாப்பதற்கு ஐஎஸ்சி, எஸ்பி, சிஐடி அந்த மாதிரியான பிரிவுலாம் வைக்கிறீங்க. இவ்வளவு வைத்திருந்தோம் சென்னையில் ஒரு ஐக்கானாக இருக்கிற ஒரு ஆம்ஸ்ட்ராங் என்ற ஒரு நபரை
இந்த அளவுக்கு செய்வதற்கு இந்த அரசாங்கம் வழிவிட்டு இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஓகே, அரசாங்கமே வழிவிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறேன்னு சொல்லுவோம். இல்லை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா ரூட் இவங்களே போட்டு கொடுத்தாங்கன்ற மாதிரி இல்லை, அந்த மாதிரி எந்த ஒரு பாதுகாப்போ இல்லை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லை. அந்த உணர்வு இல்லை. நம்மளை வந்து மூன்றாவது கண் உங்களை வாட்ச் பண்ணுது, நீங்கள் வந்து கவனமாக இருங்க, பாத்ரூமை தவிர எல்லா இடங்களிலும் நம்மளை வந்து எல்லாரும் வாட்ச் பண்ணுறாங்கன்னு முதல்வர் வந்து அவர்கள் அமைச்சர்கள் சொல்ல தெரிந்த முதல்வருக்கு மக்களையும் மக்கள் தலைவர்களையும் வாட்ச் பண்ணணும், கண்காணிக்கணுன்ற எண்ணம் இல்லையா? அப்போ அந்த சிசிடிவி எங்களுக்கெல்லாம் இல்லையா? அதுவும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களிலிருந்து வருகிற உங்களுக்கு எதிராக இருக்கிற உங்களோடு இருக்கிறவர்களை தவிர மற்றவர்களுக்கு பாதுகாப்பு இந்த நாட்டில் இல்லையா? இப்போ நாங்கள் நாளைக்கு திராவிட வாழ்க, திமுக வாழ்க, தலைவர் வாழ்க, பொற்கால ஆட்சி, இந்த ஆட்சி இதுக்கு முன்னாடி எப்பயுமே இப்படி இருந்தது இல்லை, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி, அதால் இவர் தான் சூப்பர், இவர் ஆட்சி பொற்கால ஆட்சி, மாதம் மும்மாறி பொழியுது, எல்லார் வீட்லேயும் தானாக அடுப்பு எரியுது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கான பாதுகாப்பு தமிழகத்தில் உறுதி செய்யப்படும். நாங்கள் வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் ஊமைகளின் குரலாக இருந்து நாங்கள் யாராவது பேசணும்னா ஆம்ஸ்ட்ராங்கோட கதி தான். அப்படி தானே? இல்லை, ஆரிய சங்காரன் முதல் ஆம்ஸ்ட்ராங் வரை யாரெல்லாம் இந்த ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு உண்மையாக நிற்கிறார்களோ அவர்கள் அரச பயங்கரவாதத்தால் இல்லை அரச பயங்கரவாதம் கண்டுகொள்ளாமல் வழிவிட்டு விலகி நின்று இத்தகைய சம்பவங்கள் நடக்கிறதா தான் இன்றைக்கி எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஏன்னா அட்லீஸ்ட் இவங்களை வந்து இப்போ உளவுத்துறை நோட் போட்டிருக்கோம்ல, இப்போ எல்லாம் சொல்கிறாங்க 3 தடவை. இப்போ நீங்கள் அந்த உயர் போலீஸ் அதிகாரிகிட்ட கேட்குறாங்க, உளவுத்துறை வந்து அரசாங்கத்துக்கு நோட் போட்டு அனுப்பிச்சுதாமே, அரசாங்கம் ஏன் இதை கண்டுக்கல? உளவுத்துறை வந்து நோட் போட்டு அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க. அந்த சென்னை மாநகர காவல்துறையின் 2வது நிலையில் இருக்கிற அந்த அதிகாரிகிட்ட கேட்குறாங்க, நாங்கள் அது குறித்து விசாரணை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. விசாரணை என்ன பண்ணுவீங்க? இந்த கத்தி தான், இதுக்கு வெப்பன் தான் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, இந்த பக்கம் வந்தாங்க, இவர் தான் முதல்ல முன்கை எடுத்தார், இவர் ஓடினார், இவர் பைக் ஓட்டினார், இந்த பைக்கு, இது என்ன விசாரணை சார்? நடந்து முடிந்த பிறகு இந்த கிரைம் இப்படி தான் நடந்தது அப்படின்னு ஃப்ரேம் பண்ணுறதுல என்ன இருக்குது? அந்த கிரைம் நடக்காமல் இருக்கிறது தானே உங்கள் வேலை. இன்னைக்கு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக இருக்கிற ஆம்ஸ்ட்ராங்குக்கு இந்த நிலைன்னா கடைக்கோடியில் இருக்கிற இந்த பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவங்க மனநிலை என்னவா இருக்கும்? இல்ல பல எப்பேற்பட்ட அச்சுறுத்தலுக்கு உள்ளாவான். சமூக வலைதளங்கள்ல நீங்க சொல்ற மாதிரி இதே சமூகத்தில் இருக்கக்கூடிய அவங்க கட்சியிலேயே பயணிக்கக்கூடிய இன்னும் திமுகவுடைய ஆதரவு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கவங்க கூட பதிவுலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆட்சி நடக்குது, என்ன இதை விடிய ஆட்சி அப்படின்னு பதிவுலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவதுங்க, நான் இப்போ இந்த ஆரிய சங்கரன் சொன்னேன் இல்லைங்க, ஆரிய சங்கரன் கிட்டத்தட்ட ஒரு 6-6.25 அடி இருப்பார். அவர் முதல்ல திராவிட கட்சிகளில் பயணித்தவர் தான். நம்ம இந்த மோர் மார்க்கெட் இருக்குல்ல, இப்போ அள்ளிக்குளமா, அங்கே வந்து ஏற்கனவே இங்கே நம்மளை போன்ற ஏழை எளிய ஜனங்கள் கடை வச்சுருந்தாங்க. அப்போ அந்த இப்போ இருக்குல்ல அந்த வளாகம், அந்த வளாகத்தை எடுப்பதற்கு ஒரு கை சின்னத்தை கொண்ட ஒரு கட்சியோட எம்பி தான் அந்த கான்ட்ராக்டை எடுக்கிறார். அப்போது அந்த அள்ளிக்குளத்தை காலி பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அப்போ ஆரிய சங்கரன் நிற்கிறார், ஏய் எங்கள் ஜனங்க வந்து இங்கே கடை வச்சு அவன் பல காலமாக பழப்பு நடத்தான், அரசாங்க இடம் இது, என்ன நீ வந்து இதை காலி பண்ணி இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி என்ன பண்ண போகிற அப்படின்னு அதுக்கு தடைக்கல்லாக ஆரிய சங்காரன் நிற்கிறார். என்னை மீறி ஒருத்தனையும் இங்கே வந்து எடுக்க முடியாது நீங்கள் அப்படின்றாரு. அந்த மாதிரி பல கலவரங்கள். இன்னும் சொல்லப்போனால் நம்ம இப்போ இந்த கண்ணன் காலனி ரத்னபுரம்லாம் அந்த மீனம்பாக்கத்தில் இருக்கு, அந்த குடியிருப்பை வந்து அந்த ஜெயின் காலேஜ் பின்னி கம்பெனிலாம் கட்டினாங்கல்ல, அப்போ வந்து அங்கே இருக்கிற மக்களை அப்புறப்படுத்தும் போது அந்த மக்களுக்கு மாற்று இடமாக இந்த காலனிகள்லாம் ஆரிய சங்கரன் தான் வாங்கி கொடுத்தாரு. இன்றைக்கி அங்கே வாழ்கிற எங்கள் ஜனங்களுக்கு கூட அது தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்பேற்பட்ட ஆரிய சங்காரன் திமுகவோடு திராவிட கட்சிகளோடு இருந்தவர். இந்த மாதிரி இந்த கட்சிகள் இந்த மக்களுக்கு எதிராக இருக்குதுன்னு நேரடியாக திராவிட கட்சிக்கு எதிராக, குறிப்பாக திமுகவுக்கு எதிராக, கருணாநிதிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணார். இப்போ வேப்பேரியில் ஒரு கூட்டத்தை போட்டு இந்த பட்டியல் சமூக மக்களின் வந்து எதிரியாக நம்ம இவரை பார்க்கணும் அப்படின்னு பிரகடனம் பண்ணார். பல போராட்டங்களை பண்ணார். அப்படி இருக்கிற நபர் இங்கே வந்து திண்டிவனம் போயிட்டு திரும்புகிற வழியில் ஒரு லாரி ஆக்சிடெண்ட்டில் இறந்தார். அப்போயே அது மீது சர்ச்சை ஏற்பட்டது. இந்த பாக்ஸிங் சங்கத்துக்கு எம்ஜிஆர் அப்போதே வந்து ஆரிய சங்கரனை வந்து தலைவராக்கினார். அவர் வந்து சரி கருணாநிதிக்கு எதிராக ஆரிய சங்கர் நிற்கிறதுக்காக கூட பயன்படுத்தார்ன்ற ஒரு அரசியலை எடுத்தாலும் கூட இந்த மக்களுக்கு உண்மையாக நிற்கிறவர்கள் களையெடுக்கப்படுகிறார்கள். ஒன்று
அரச பயங்கரவாதம் அதை கண்டுக்காமல் விட்டுரும். இல்லை இவங்க கூட யாராவது இருப்பாங்கல்ல, இதே சமூகத்தை சேர்ந்த நபர்கள், அவங்கக்கிட்ட சொல்லி அதை கொஞ்சம் சரி பண்ணி விட்ருங்க, அந்த ரூட்டை கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்ருங்க அப்படின்னு சொந்த சமூகத்தையே களை எடுக்கிற வேலையில் பெரும்பாலும் ஈடுபடுவார்கள். நீங்கள் உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், எவ்வளவு பெரிய சிட்டியில் இவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் இருக்கிற போது பட்டியல் சமூகத்திலேருந்து ஒருத்தன் வந்தான்னா அவன் வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக குரல் இருக்கிறவன், இந்திய அரசியல் சட்டத்தை பாதுகாக்கிற ஒரு பணியை செய்கிறவன் அப்படின்ற அடிப்படையில் அவனை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமையா இல்லையா? கட்டாயம் அரசினுடைய அது செஞ்சிருக்கணுமா இல்லையா? ஒரு தேசிய கட்சி அதை கையை விட்ட பிறகு நீங்கள் வந்து நான் அவனை பிடிக்கிறேன் இவனை பிடிக்கிறேன் செக்யூர் பண்ணேன், சரண்டர் ஆனவனை செக்யூர் பண்ணுறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ எங்களை போன்றவர்கள்லாம் நாங்கள் ஒன்றும் இல்லைங்க, புதுக்கோட்டைக்கு இந்த வேங்கை வேலுக்கு நாங்கள் போகிறதா முடிவு பண்ணி அந்த சம்பவம் வந்து 29 2ஆம் தேதி போகிறோங்க. முறைப்படி இங்கே இருக்கிற காவல்துறைக்கு அறிவித்துட்டு போகிறோம். ஏன்னா அங்கே தான் பிரச்சனை நடக்குது, பொசுக்குன்னு யாரையும் சொல்லாமல் நீங்கள் போய் என்ன கலவரத்தை தூண்ட போகிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பதட்டமான சூழல் இருக்குங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இங்கே அறிவிச்சிட்டு போகிறோம், ஒரே ஒரு போலீஸ் சரி இவங்க போகிறாங்களே, சரி அவங்க ஏதாவது ஒன்று பண்ணி இவங்க ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது ஒரு பிரச்சனை லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துச்சுன்னா இன்னும் வந்து எங்கள் பாதிக்கப்பட்ட சமூக மக்களை பார்க்க போன தலைவர்களை வந்து இந்த மாதிரி ஆயிட்டாங்களே அப்படின்ற ஒரு பேச்சு கூட வருன்றது கூட இல்லாமல் திமிர் எடுத்து போகிறாங்கல்ல, போட்டோம் ஏதாவது நடக்குதாப்பா அப்படின்னு ஒன்றுமே எந்த நிசப்தமும் இல்லாமல் இருந்தாங்க காவல்துறை தரப்புல இருந்து. ஆமாம், அவங்க பாதுகாப்பு அவங்ககிட்ட தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு மாஸ் தாக்குதலுங்கிற போது ஒரு நம்ம வந்து இந்த சமூகம் போட்டிருக்குமோ அந்த சமூகம் போட்டிருக்குமோ அப்படிங்கிற ஒரு பதட்டமான சூழலில் இந்த சமூகங்களை கடந்து தான் நம்ம உள்ளே போகிறோம். நாம் ஒரு 25 வீடை பார்க்க போகிறோம். ஆனால் குற்றம் சாட்டப்படுகிற இல்லை இவர்கள் செய்திருப்பாதோ என்று சந்தேகத்துக்கு உள்ளான சமூகங்கள் பல ஆயிரக்கணக்கில் அங்கே இருக்குது. அவங்கள தாண்டி தான் நீங்கள் அவங்க இவங்களை தாண்டி தானே நம்ம போகணும். இப்போது இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு அம்பேத்கர் இயக்க தலைவர் போகும்போது அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் மறைச்சி உனக்கு என்ன வேலை எங்கன்றான். இதை போலீஸ் கேட்கட்டும், போலீஸ் கேட்கக்கூடாது, சரி போலீஸ் கேட்குதுன்னே வைப்போம். ஏங்க இப்போ தாங்க கொஞ்சம் அமைதியாகுது, திரும்ப நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னு வந்து இதை உசுப்பேத்திராதீங்க அப்படின்னு போலீஸ் மடக்கலாம். ஆனால் வேறு பிரச்சனைக்குரிய சமூகத்துக்காரன் வந்து மடக்கிறான், மடக்கி திருப்பி அனுப்புகிறான். எப்படி இதை காவல்துறை அலோவ் பண்ணுது? இது காவல்துறைக்கு தெரியாதா? அப்போது இந்த நாட்டில் உண்மையில் ஒரு நிர்வாகம் நடக்கிறதா அப்படின்னா சந்தேகம் தான். நீங்கள் முதலமைச்சர் சொல்லலாம் நான் நடவடிக்கை, நீ நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா ஒரு அக்ரன்ஸ் நடந்தால் எஃப்ஐஆர் போட்டு தானே ஆகணும். உண்மையோ பொய்யோ ஒரு 4 பேரை கணக்காட்டி தானே ஆகணும். இது எப்படி ஒரு சிறப்பான நடவடிக்கைன்னு சொல்ல முடியும்? ரொம்ப குறுகிய நேரத்துக்குள்ள இவங்களெல்லாம் கைது பண்ணியிருக்கோன்ற மாதிரி சார். அவங்க சரண்டர்லாம் ஆனாங்க, நாங்கள் செக்யூர் பண்ணுறோன்றாங்க. எப்படி அது சார்? நீங்கள் கைது பண்ணுறது நீங்கள் அரை மணி நேரத்தில் கைது பண்ணுங்கள், இல்லை 1 மணி நேரத்தில் கைது பண்ணுங்கள், இல்லை அவன் நேரடியாக வந்து ஒரு சம்பவத்தை வந்து முடிச்சுட்டு அந்த ரத்தக்கரையோட கூட உங்ககிட்ட வந்துட்டோம். அந்த சம்பவம் நடப்பதற்கு இந்த சமூகத்தில் எப்படி இந்த சமூக சூழல் அதை அலோவ் பண்ணுது? அதுதானே இப்போ பிரச்சனை. ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாக இருக்கிற இவங்களுக்கே அது நிலைன்னா இங்கே ஒட்டுமொத்தமாக இருக்கிற இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு இந்த அரசு என்ன சொல்ல விரும்புது? சாதி வெறியர்கள் சொல்றதையே அரசு சொல்ல விரும்புதா? உரிமையை கேட்டா போக வேண்டித்தான் அப்படி சொல்ல விரும்புதா? அப்போ இது எவ்வளவு பெரிய வரலாற்று பிழை இது சார். இவங்க நல்லவங்க அவங்க நல்லவங்க, அவங்களுக்கு அது இருந்தது இவங்களுக்கு இது இருந்தது, இதெல்லாம் விடுங்க சார். அப்படியே இருந்தாலும் அதை சரி செய்ய வேண்டியது யாரோட கடமை? அரசாங்கத்தோட கடமை இல்லை. இன்னைக்கு ஒவ்வொரு இந்த மாதிரியான இயக்க தலைவர்கள் இல்லை இந்த சமூகத்தில் இருக்கிற ஐக்கான்கள்லாம் இறந்த பிறகு நீங்கள் யாரை நல்லவன்னு சொல்லியிருக்கீங்க இது வரைக்கும்? அப்போது ஒட்டுமொத்தமாக இந்த தமிழகத்தில் ஒரு ஆட்சி நடக்கிறதா, சட்டத்தின் மாட்சி நடக்கிறதா என்ற கேள்விக்குறி நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. இப்போ சாதாரண ஒரு இந்த பட்டியல் சமூக மக்களை ஒருத்தன் ஒரு சாதி வரை, நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில சாதி 4 பேர் இருக்குத்தானே செய்வான். பார்க்குறானே பார்த்தல்ல ஓம் சாங் நீங்கள என்னாச்சு பார்த்தல்ல அப்படின்ற சாதாரணமாக அது வருமா வராதா? அந்த வாய்ப்பை அரசே வந்து ஏற்படுத்தி கொடுத்துச்சுன்னா. ஆமாம், இது அரசின் பிழை. இது இவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன துருக்குத்தனமாக பேசின்னு போயின்னு வந்துனுங்குது, அதுக்குள்ளே ஏதாவது போய் முட்டி மோதி எங்கேயாவது முடிஞ்சு ஒரு பக்கம் வந்து நிற்கும்ல. நிற்கிற ஒரு ஆள் இந்த கும்பல் இந்த எண்ணிக்கை குறைக்கிற போது 1-2 பேராக இருக்கும்போது அந்த 1-2 ஈஸியாக பிடிச்சிக்கலாம். நம்ம எதுக்கு 4 கையை வச்சு அரசு வந்து இந்த மாதிரி வந்து இவங்களை வந்து அட்ராசிட்டி பண்ணுது, இவங்களை அடக்குதுன்னு நம்ம ஏன் பேர் எடுத்துப்பானே?
அப்படின்னு தெரிந்தே பல விஷயங்கள் நடப்பதாக இன்றைக்கு பரவலாக எல்லாரும் பேசுகிறாங்க. ஒரு தேசிய கட்சியின் ஒரு மாநில தலைவருக்கு உங்களால் இல்லை மாநில தலைவர் சாதாரண ஒரு நபருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குதுன்னா அந்த உயிரை காப்பாற்ற வேண்டியது அரசாங்கத்தின் கடமை இல்லை. இப்போது வேற ஒரு ஆளையும் கூட வச்சுங்க, சாராயம் வைத்து செத்தான், கண்ணுக்குட்டி சாராயம் வைத்து எல்லாம் செத்தான். கண்ணுக்குட்டியை பரவாயில்ல எதோ பண்ணீங்கன்னு விட்டுற முடியுமா? சட்டத்தின்படி தானே அதை நடவடிக்கை எடுக்கணும். அப்போ நீங்கள் இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டியது தான் இன்றைக்கி காவல்துறையில் பல பிரிவுகள் இருக்குது. ஒரு பிரிவுமே வேலை செய்யுது. எங்களுக்கு ஒரு பாதிப்புன்னு வந்த பிறகு எல்லா பிரிவும் வரீங்களே. இதெல்லாம் முன்னாடியே வந்திருக்கணும். ஒரு பிரச்சனை ஒரு மரணம் நடந்த பிறகு காவல்துறை வருவது அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு. இன்றைக்கி நேரடியாக பத்திரிகையாளர் கேட்குறாங்கல்ல, இந்த மாதிரி உளவுத்துறை ரிப்போர்ட் அமைச்சா கவர்மெண்ட் ஏங்க போலீஸ் ஏங்க இதுக்கு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு. அப்போது இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, ஏற்கனவே இந்த மக்கள் ஒரு இன்செக்யூராக இவங்க ஃபீல் பண்ணுறாங்கல்ல. சார் அடித்தா எங்களால் வாய் விட்டு அழ முடியல சார், அப்படியே நாங்கள் வெளியில் அதுக்குனே வெளியில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னு வச்சுங்க, அவங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு ஆகிட்டீங்களா? உன்னாலாம் கேஸ் நடத்த முடியுமா? நீ புகார் கொடுத்து திரும்ப அந்த ஊரில் தானே போய் இருக்கணும் அப்படி போலீஸில் சொல்கிறத கேட்கலாம். என்ன சொல்கிறான் பாருங்கள், நீங்கள் புகார் கொடுத்துட்டு திரும்பி அதே ஊரில் தானே போய் இருக்கணும். டெய்லியுமா நாங்கள் உங்களுக்கு கூட இருக்க முடியும்? போலீஸே பேசுகிறோம் அப்படின்னு போலீஸே பேசுவோம். அப்படி மிஞ்சி ஏதாவது நம்ம ஒரு நெருக்கடியை கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் போட்டோம்னா ஒழுங்காக அரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அவங்ககிட்டே சொல்லி நீ போய் ஹைகோர்ட்டில் போய் ஒரு டைரக்ஷன் வாங்கிட்டு வந்துடு, கீழமை நீதிமன்றம் இவர் சரண்டர் ஆகும் போது நீங்கள் முடிவெடுங்க அப்படின்னு ஒரு டைரக்ஷன் வாங்கிட்டு வந்தோடனே அது இட் இஸ் கன்சிடர் ஆஸ் எ பெயில் மாதிரி கீழமை நீதிமன்றமும் இன்றைக்கு சாதாரணமாக பிணை கொடுக்குறத நம்ம இயல்பாக பார்க்குறோம். அப்போது ஒரு எஸ்சி அட்ராசிட்டியில் ஒருத்தர் நம்ம மேலே வழக்கு ஒரு அட்ராசிட்டி பண்ணிட்டான்னா நம்ம போய் புகார் கொடுத்தோம்னா அவன் எதிராளி கூப்பிட்டுனா கேட்குறாங்க, நீ ஒரு புகார் கொடுத்தா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அவர் செஞ்ச தவறுக்கு ஒரு எஃப்ஐஆரை போடுறோம், நீ இந்த மாதிரி தவறு செஞ்ச ஒரு புகார் கொடுத்துருக்காங்க, இந்த புகாருக்கு உண்மையிலேயும் எஃப்ஐஆர் போடுறோம், 2 பேரும் ஜெயிலுக்கு போங்க, 2 பேரும் ட்ரெயிலுக்கு போங்க, அங்கே போய் முடிவு பண்ணிங்க அப்படின்ற போது நான் பாதிக்கப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தால் நம்மளையும் இவங்க சேர்த்து ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்களே, கருமை போடா கடவுளாக பார்த்து தண்டனை கொடுக்கட்டும் அப்படின்னு மக்கள் வந்துடுற நிலை தான் இன்றைக்கி இருக்குது. அப்போது ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தில் ஒரு இன்பேலன்ஸ் இருக்குங்க. இந்த இன்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்கு தான் அட்ராசிட்டி எஸ்சி அட்ராசிட்டி ஆக்ட் சப்ளான், அதையே நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்கன்னா அப்போ இந்த இன்பேலன்ஸ் இருக்கணும்னு இங்கே இருக்கிற திராவிட அரசாங்கங்கள் நினைக்கிறது தானே அர்த்தம். அப்படிங்கிற சந்தேகம் எழுகிறது. சந்தேகம் இல்லை, கன்ஃபார்ம் தானே இது. எனக்கு வர வேண்டிய இப்போங்க ஒரு 120 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கி இந்த பசங்கள்லாம் ஆயுதிராவிட நல பள்ளிகளில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சரி பண்ணுங்கள், அந்த கக்கூஸு அந்த கிளாஸ் ரூம்லாம் கட்டுங்க அப்படின்னு நாங்கள் நிதியை ஒதுக்கிட்டு 2 கோடி ரூபா செலவு பண்ணுறேன்னா நான் இதே நிலையில் இருக்கணும் தானே நீ நினைக்கிறியா இல்லையா? வெளிப்பார்வைக்கு நாங்கள் 120 கோடி ரூபா ஒதுக்கி உங்கள் பள்ளிக்கூடத்தெல்லாம் சரி பண்ண போகிறோன்னு வெளிப்பார்வைக்கு நல்ல பேர் எடுத்து வச்சுக்கின்னு உங்கள் கூட இருக்கிற ஆளுங்களை வச்சு ஐயோ தலைவர் இந்த ஆட்சி பொற்கால ஆட்சி, உங்களை நாங்கள் அம்பேத்கராக பார்க்குறோம், 120 கோடி என் வீட்டு பிள்ளைங்க கக்கூஸ் போகிறதுக்கு கூட ஐயா மனசை வச்சுருக்காருன்னு பேச வச்சுட்டு 2 கோடி செலவுப்பட்டு திருப்பி அனுப்புறீங்களே. அப்போ இந்த மக்களோட நிலை இப்படி தான் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கள? அதே போல தான் இந்த சமூகத்திலிருந்து யாரெல்லாம் மைக்கானா வருகிறார்களோ அவர்களின் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அரசு கண்ணு காணாமல் இருக்குது. இப்போது அந்த இடத்துல ஒரு 2 போலீஸோ இல்லை இவருக்கு ஒரு பாதுகாப்பு, இப்போ அச்சுறுத்தல் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. அச்சுறுத்தல் ஏன் எதுக்குன்றதை விடுங்க, அச்சுறுத்தல் இருக்குது. யாராக இருந்தாலும் அது இவராக இருந்தாலும் சரி இல்லை இவருக்கு எதிர்த்தரப்பாக இருந்தாலும் சரி அவர்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தால் அந்த உயிரை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தின் தலையாய கடமை. அப்போது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகும் அதற்குரிய பாதுகாப்பை வழங்கியிருந்தால் என்ன குறைஞ்சிருக்கும்? ஒரு போலீஸாவது அவருக்கு பாதுகாப்பு, ஒரு பிஎஸ்ஓ போட்டுதான் என்னங்க ஆயிருக்கும்? என்ன குடியா முடியணும், இந்த நாடு என்ன நட்டத்தில் போயிடும். அப்போ அந்த மனது உங்களுக்கு இல்லை. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, எங்களை போன்றவர்கள் ஆட்கள்லாம் இன்றைக்கு அரசியலில் ஒரு ஐக்கியானா வருகிற போது இந்த ஒடுக்கப்பட்ட சாதியில் பொறுத்து நீங்களும் எங்களுக்கு நேராக வெள்ளைச்சட்டை கருப்பு போடுவீங்க, ஒயிட் எண்ணன் போடுவீங்க, ஷூ போடுவீங்க. நாங்கள் ஒரு இடத்துல ஏதாவது பண்ணால் எங்களுக்கு எதிராக நின்று நீங்கள் பண்ணுறது தப்புங்க, இது சட்டம், இது சட்டப்படி சரியில்லைங்க, நீங்கள் நியாயத்துக்கு எதிராக நிற்கிறீங்கன்னு கேள்வியை எங்களை போன்றவர்கள் கேட்டுவிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணமாக கூட இதில் இருக்கலாம்ல. பெரம்பூர்னால
எத்தனையோ ஆளுமைகள் அங்கே இருக்கிறாங்க, பேர் சொல்கிற அளவுக்கு. ஓகே, அவங்களாம் இருக்கிற ரேஞ்சில் நீங்களும் வரீங்களா? ஓ, அந்த அளவுக்கு ஆயிட்டீங்களா அப்படின்னு எண்ணமாக கூட இன்னைக்கு இருக்கலாம். இன்னைக்கு பரவாயில்ல, இன்னைக்கு இந்த பிஎஸ்பி தோழர்கள் பேசிக்கிறாங்கல்ல. இப்படிப்பட்ட ஒரு ஒரு அரசியலும் பின்னாடி இருக்கு. சினிமாவில் சில வசனங்கள் வைப்பான், பார்த்துருக்கீங்களா? போட, நம்மளை பார்த்தா துண்டு எடுத்து கக்கத்தில் போகிற வச்சுன்னு போகிறவங்களாம் இன்னைக்கு கேள்வி கேட்குற நிலையாகி போச்சு அப்படின்ட்டு போகிற வசனங்களை இங்கே பார்த்துருக்கீங்க. நிறைய படங்களை நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த நாயெல்லாம் பேச விட்டீங்க, இதெல்லாம் பண்ணுங்க, இப்படிதானே அர்த்தம். சார் ஆமாம் அப்படி தான் நினைப்பான். நான் இன்னும் ஒரு படி மேலே போய் நாம் வந்து அடக்கியே வந்து டாய் டாய்ன்னு கூப்பிட்டே பழக்கப்பட்டுட்டோம். நம்ம அப்படி தான் கூட வந்து நினைப்போம். அந்த நினைப்பு தவறுன்னு என்னை உணர வைக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை இல்லை. ஒரு அரசு தானே அது செய்யும். என்ன நீ 4 தடவை டாய் டாய்ன்னு கூப்பிட்ற, ஏய் என்ன டேன்ற அப்படின்னு நான் கூப்பிட்டேன்னா இங்கே சமூக அமைதி பாதிக்கப்படும்ல. அப்போது நான் கூப்பிடாத அளவுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்ல. இந்த வேலைகளை அரசுகள் தவற விடுது. குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து யாராவது வந்து இந்த மக்களுக்கான உரிமைகளை கேட்கிற பொழுது இத்தகைய மரணங்கள் இயல்பாக இந்த தமிழகத்தில் நடக்குது. அதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆரிய சங்காரன் முதல் ஆம்ஸ்டாங் வரை இந்த மாதிரியான நிகழ்வு தான் பின்னணியில் இருக்குது. நீங்களும் ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிறீங்க. நிறைய தலைவர்கள் என்னுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பேசுகிறாங்க. தலைவர்களுக்கான பாதுகாப்புகள்லாம் இப்போ உங்களுக்கான பாதுகாப்பெல்லாம் காவல்துறையிலேருந்து வழங்கப்படுகிறதா எப்படி இருக்குது? இல்லைங்க, நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்ன வச்சுங்க, சார் கொஞ்ச நாள் வீட்டை விட்டு வராதிங்க சார், கொஞ்சம் கவனமாக இருங்க சார். உங்களை கவனமாக இருக்க சொல்கிறேன். பொதுவாக இந்த மாதிரியான இயக்க தலைவர்கள் சொன்னாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க சார். அது என்ன விஷயம்னு பார்த்து அதை செய்யறதுக்கு தான். நீ உன் கையில் இருப்பதை நான் எடுப்பதற்கு நீ அலோவ் பண்ணுவியா? நீ அலோவ் பண்ணினா எனக்கு உன்னோட பாதுகாப்பு தேவையில்லை, என்னுடைய பாதுகாப்பை நான் உறுதி செஞ்சுக்குவேன். நீங்கள் நம்ம பல இந்த ஒடுக்கப்பட்ட சமூக தலைவர்கள் பேட்டியெல்லாம் பார்த்துருக்கீங்க. ஒவ்வொரு வட மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் ஒவ்வொரு முறையும் அவர்கள் போகிற வாகனங்கள் மட்டும் செக் பண்ணப்படும். அவ்வளவு நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களாம். இல்லைங்க இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் கொஞ்ச நாள் வெளியில் வராமல் அமைதியாக இருங்க. இல்லை இந்த மாவட்டத்தில் உங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குதுங்க, நீங்கள் வேறு மாவட்டத்துக்கு போங்க. அந்த மாவட்டத்துக்கு போகாதீங்க. ஆமாம், அந்த மாவட்டத்துக்கு போகாதீங்க, வேறு மாவட்டத்துக்கு போங்க. சரி, நான் அங்கே போயிருந்தேன், ஐயோ இங்கேருந்து அங்கே தேட்டு வரமாட்டானா? இல்லை, அது உங்கள் ஆட்களுக்கு யாரும் நீங்கள் போய் பாதுகாப்பாக இருந்துங்க அப்படிங்கிற போக்கு தான் வந்து தமிழகத்தில் இருக்குது. இது வந்து இந்த 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 சமூக சிக்கல்லேருந்து பாதிப்புகள் எங்களுக்கு மட்டுமே வருது இல்லை, உங்களை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு வந்தால் நீங்கள் வந்து அதை உணர்வீங்க. இன்றைக்கி ஆம்ஸ்டாங்கிறது ஒரு உயிர், ஆனால் அந்த உயிருக்காக எத்தனை உயிர்கள் இன்றைக்கி பரிதவிக்குது. ஆம்ஸ்டாங்ன்ற ஒரு உயிர் எத்தனை உயிர்களை வாழ வச்சுருக்கோம். எத்தனை பேர் இந்த சமூகத்தில் வந்து பாதிக்கப்பட்ட படிக்க வச்சுருப்பான். ஏங்க ஒன்றுமே வேணாங்க, ஒரு பாதிக்கப்பட்ட குரலை கேட்பதுக்கு இங்கே ஒரு காது இருக்கா? பட்டியல் சமூகத்திலிருந்து ஒருத்தன் பாதிக்கப்பட்டான்னா அவன் முனகலை அவனை முக்களை கேட்பதற்கு இங்கே ஒரு காது இருக்கா? உன் காதெல்லாம் கேட்டுருமா? இந்த திராவிட காதுகள் கேட்டுருமா? கேட்டிருந்தா இன்னைக்கு சமூகம் இன்னைக்கு எங்கேயோ போயிருக்குமே. வெங்கவேல்ல வந்து மழை தண்ணியை குடிச்சவரே வந்து குற்றத்தை ஒப்புக்க சொன்னவங்க நீங்கள். தொடர்ந்து இன்னை வரை நாங்கள் அதுக்காக போராடுறோம்ல. அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களின் அந்த குமுறல்களை முக்கல்களை கேட்பதற்கு எங்களை போன்ற காதுகள் தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது என்றது இவங்க. என்ன அவன் ஆளுக்கிட்ட போய் அவன் பேசினுக்கிறான், ஏதாவது ஒன்றுன்னா அங்கே போய் நிற்கிறீங்க. அரசாங்கம் இல்லை, நாங்கள் இல்லை, ஆட்சியாளர்கள் இல்லை, ஏன் வீட்டு வாசலில் வந்து நில்டா, அவன் வீட்டுக்குள்ளே போய் நின்று அவங்ககிட்ட பிரச்சனையை பேசுகிறேன். அதுக்கு தான் நாங்கள் கட்சி வச்சுக்கிறோம். என் கையை கட்டி என் வாசலில் வந்து நெல், உங்கள் ஆளுங்க வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து சரிசமமாக பேசுகிற, நீ பேசுகிறதுக்காக வந்து கேட்டுருவானா? நாங்கள் அலோவ் பண்ணுறோமா? அதை நீங்கள் அப்படி ஆகிட்டீங்களா அப்படிங்கிற எண்ணம் இன்றைக்கு பரவலாக பல இடங்களில் இருக்குது. சாதி அட்ராசிட்டி, அந்த சாதி ஏற்றத்தாழ்வு சமூகம் வளர வளர அதிகமாகும்னு பார்த்தோம், அதாவது குறையுன்னு பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி அப்படியே நேர் எதிராக இன்றைக்கி அதிகமாகி இந்த மக்களின் உரிமை குரல்கள் நசுக்கப்படுவது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த 3 ஆண்டுகளில் இந்த கேஸ்ட் அட்ராசிட்டி இல்லை இந்த பட்டியல் சமூகத்தின் மீதான கொலைகள் அதிகரித்து கொண்டே போகிறது. அதே மாதிரி லாக்அப் டெத்து. எல்லா சமூகத்திலையும் அக்யூஸ்டர் தான், எல்லாரையும் இப்படி தான் பிடிச்சின்னு போகிறீங்க. ஏங்க அவெல்லாம் பிடிச்சின்னு பூ போல அவன் ஜெயிலுக்கு போகிறான், இல்லை திரும்பி வந்துடுறான்.
இந்த பட்டியல் சமூகத்தில் இருக்க மட்டும் சாகிறோம், லாக்அப் டெத்தில் சாகிறோம். லாக்அப் டெத்து ஒரு கொலை தானே. வெளியில உரிமையை கேட்கறோம்னா கொலை பண்றீங்க. நீங்க இங்க போய் உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பண்றீங்க. இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-40 லாக்அப் டெத்துட்டாங்க. அதில் முக்கால்வாசி 80-85% பட்டியல் சமூகத்தான் தானே. ஏன்னா நாங்களாம் சாக பிறந்தவங்களா? இல்லை நாங்களாம் வாழவே கூடாது அந்த மண்ணில்? நாங்கள் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி எங்களுக்கு இந்திய அரசாங்கம், இந்திய அரசியல் சட்டம் வழங்குகிற உரிமையை நோக்கி நாங்கள் போகக்கூடாதா? அப்போ எதிரா மனுநீதி ஆச்சு? ஏதோ சனாதானம், சம்மானம், சந்தானம்னு சொல்கிறீங்கள, ஏதோ அப்போ இருந்தது. யார் அந்த ஆட்சியை பண்ணுவது? ஒத்துக்கிறீங்களா நீங்கள்? அதனால் அரசு இந்த சாதியின் பேரால், இந்த அட்ராசிட்டியின் பேரால் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக இருக்கிற குரலை அந்த நசுக்கியது இது கடைசியாக இருக்கட்டும். இந்த மக்கள் எப்பயுமே இப்படி இருந்துருவாங்க, மற்ற இயக்கங்கள் எப்பயுமே இப்படி கேட்காம இருந்துருவாங்கன்னு மட்டும் அரசாங்கம் நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு உயிரும் மகத்தானது. ஒரு உயிர் மண்ணில் பிறக்குது என்றால் அந்த உயிர் இயற்கையாக இருக்கணும், இல்லை நோய்வாய்ப்பட்டு இருக்கணும். அது இன்னொருவரால், அது யாராக இருந்தாலும் அதை பறிப்பதற்கு, எடுப்பதற்கு எவனுக்கும் உரிமை இல்லை. ஏங்க, தூக்கு தண்டனையே கூடாதுன்ற நீதிமன்றங்கள்லாம் வந்து அதுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லி வராங்க. ரொம்ப முடியாத, ரொம்ப அதாவது தவிர்க்க முடியாத இடங்களில் தான் அது பிரயோகப்படுத்தப்படுகிறதுன்ற நிலவில் இருக்கிற போது ஒரு உயிரை அசால்ட்டாக எடுப்பது, அது மட்டும் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக இருந்து அவர் உரிமைக்காக போராடியுள்ள உயிரை எடுப்பது என்பது இயற்கைக்கும் சட்டத்துக்கும் புறம்பானதுங்க. அதை இன்றைய ஆட்சியாளர்கள் புரிஞ்சுக்கணும். எல்லா மக்களுக்குமான அந்த சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுங்க. இன்றைக்கி வந்து ஒருத்தன் சாதாரணமாக ஒருத்தன் வெளியில் வந்துட்டு வீட்டுக்கு போகிறேன்னா எந்த அக்கரன்ஸையும் நான் இன்றைக்கி பார்க்கலப்பா அப்படின்னா, இன்றைக்கி நான் புண்ணியம் பண்ணுங்க, நல்ல மூஞ்சில் முடிச்சிருக்கேன், எந்த அசம்பாவும் என் கண்ணில் படலை அப்படின்னு வேண்டிக் கொள்கிற அளவுக்கு இன்றைக்கி தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு நிலை வந்து சீரழிஞ்சிருக்கு. இதை அரசாங்கம் இதை பார்க்கணும், இதை சரி செய்யணும். அப்படி இல்லைன்னா இயற்கை இதற்குண்டான நீதியை வழங்கும் தான் நான் பார்க்குறேன். நிறைய விஷயங்கள்னா நீங்கள் பேசியிருக்கீங்க, உணர்வுபூர்வமாக பேசியிருக்கிறீங்க, உங்களுடைய வழிகளை சொல்லியிருக்கீங்க. இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணமே இறுதியாக இருக்கணும். தமிழக அரசு கூடுதல் கவனம் செலுத்தி இந்த மாதிரியான விஷயங்கள் இனி நடக்காமல் இருக்கிறதுக்கு உறுதி செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். ரொம்ப நன்றிண்ணே. நன்றி.